கைகளை மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவே மாட்சிமைக்குரியவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமைக்குரியவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. கைகளை மேல உயர்த்தி ஆராதனை 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 சொல்லுமா. ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. சொல்லுமா. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே.
வாழ்நாள் எல்லாம் நாமம் வாழ்த்தி மகிழுவே உதடுகளாலே துதிக்கின்றேன் உலகை மறக்கின்றேன் உதடுகளாலே துதிக்கின்றேன் உலகை மறக்கின்றேன் தேவனே என் தேவா உம்மை நோக்கினே நீரில்லா நீலம் போல தாகமாயேங்குகிறேன் தேவனே என் தேவா உம்மை நோக்கினே நீரில்லா நீலம் போல தாகமாயேங்குகிறேன் ஒவ்வொரு நாளும் பிரசனம் ஓடி வருகிறேன் ஒவ்வொரு நாளும் பிரசனம் ஓடி வருகிறேன் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன் சொல்லுங்க எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன் நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஹல்லேலூயா 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 நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஓரியாந்தரதரபா ஓரகதரபா கபலதரபா ஆமென் ஹல்லேலூயா ஓரியாந்தரபதரபா நியாந்தரபா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்தா கொஞ்ச நேரம் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இடமாசைய உளம் நிரம்ப
அந்த மகிமையின் மேகம் இந்த இடத்தை நிரப்பட்டும், இந்த இடத்தை நிரப்பட்டும், இந்த இடத்தை நிரப்பட்டும். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை நிரப்பட்டும் பரிசுத்த அக்கினியினால. ஓ உத்தரவு அறிந்த தெய்வம் அல்லவா அவர். ஓ ரிபாலா கத்தரபானி அங்கலகதரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், வல்லமையானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், வல்லமையானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ரதரபா மமா மமா மமா. இந்த நாளில் ஒரு நிமிடமோ உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அறிக்கை செய்யுங்க, நாவுனால அறிக்கை செய்யுங்க. இந்த நாளில் ஒரு நிமிடமோ உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆட்கொண்டு எல்லாருமாக. ஓ ராதாரபா, ஓ ராகாதாரமாமா, ஓ ரியாந்தரபா. கரங்களை மேல உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சத்தமாய் உயர்த்தி மீண்டுமாக மீண்டுமாக. உமக்குகந்த தோய பலியாய் எங்க உடலை ஒப்பு கொடுத்தேன். சொல்லுங்க. உமக்குகந்த சத்தத்தை உயர்த்தி ஆட்கொண்டு. ஓ ரபா மாகா ரபா கத்தரபா. ஆமென். மீண்டுமாக மீண்டுமாக. ஆராதனை. நல்ல கரங்களை மேல உயர்த்தி ஆராதனை இயேசு நாதா, இயேசு நாதா. ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் அப்பா எனக்காக பாக்கியமே. எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே. ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க அந்த நாமத்தை. பரிசுத்தமுள்ள நாமம். சேகரவலே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா.
சொல்லுங்க. நினைக்கிறோம்ப்பா, உள்ளம் நிறைந்த நன்றி அப்பா. நல்லவரே, நல்லவர், நன்மை செய்தவரே, நன்றி நன்றி. உணர்ந்து சொல்வோம் அப்பாவுக்கு. நல்லவரே, நன்மை செய்த நன்றி அப்பா, நன்றி. திரும்ப சொல்லுங்க. நல்லவரே, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து நல்லவரே, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. நல்லவரே அப்பா, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. மராகாபாகா சந்தரல ரக்கபா ஹபுக்க ஷலக்கபா நிமகதரல ரக்கபாகா ஹஷக மாகதல ரக்கபா ஏஷேகபா கதல நெதரே கமகா ஹபுகோ சகபா நெதரே வகா. ஸ்தோத்திரம் பான் சொல். யேசுராஜான் சொல். ஸ்தோத்திரம் பான் சொல். ஜீசஸ் சொல். Jesus, 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 Jesus. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடும், கை தட்டி நாம் பாடும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகளெல்லாம். கூப்பிடுங்க பார்க்கல. ஏசையா, ஏசையா, உம்மை கூப்பிடுகிறோம். அன்றைக்கு பர்த்திமையை கூப்பிட்டா பதில் கிடைத்தது. நாங்கள் கூப்பிடுகிறோம். ஏசையா, கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் அற்புதம் செய்கிறவர். கூப்பிடுகிறோம். ஏசையான்னு கூப்பிடுறோம். ஏசையா, ஏசையா, கூப்பிடுகிறோம், கூப்பிடுகிறோம். ஜீசஸ், ஜீசஸ், உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்தி. உண்மையா தேடுறவங்க உள்ளத்துல வந்துட்டா நம்புறீங்களா? உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. உண்மையாக தேடுகிறேன், என் உள்ளத்துல இயேசு வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு. இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா. கூப்பிடுங்க. இயேசு எங்க ராஜா,
இயேசு 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 ராஜா இயேசு. சொல்லுங்க இயேசு 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 ராஜா எங்க இயேசு ராஜா தங்கராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு 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 ராஜா இயேசு நாமத்தில் அற்புதம். இயேசு ராஜா சொல்லுங்க கூப்பிடுங்க இயேசு ராஜா அற்புதம் நடக்கும். இயேசு 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 ராஜா கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா கரம் பிடித்து விசுவாசிக்கிறீங்களா? உங்க கண்ணீர் தேங்க்யூ தேங்க்யூ எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவான். உங்க எண்ணமெல்லாம் இன்றே இயேசு ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா தங்க ராஜா இயேசு ராஜா ஜீசஸ் ராஜா ஜீசஸ் ராஜா ஜீசஸ் ராஜா இயேசு 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 ராஜா இயேசு 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 ராஜா இயேசு இயேசு தகப்பனே இயேசு ராஜா தகப்பனே இயேசு 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 ராஜா. நீ கூப்பிடும் போதே அநேகர் உடல்ல அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் கரத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சுகம் உண்டாகிறது சுகம் உண்டாகிறது. உடல்ல சுகம் உடல்ல சுகம் கால்ல சுகம் இடுப்புல சுகம் இயேசுவி நாமத்துல இயேசு இயேசு கூப்பிடுங்க. இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா ஏசையா 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 உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தி நல்லவரே வல்லவர் ஆராதனை ஆராதனை காண்பவரே. ஒவ்வொருவரையும் தனித்தனியா ஆசீர்வதிப்போம். கரம் தொட்டு ஆசீர்வதிப்போம். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் இயேசுவி நாமத்துல. அல்பன் மகா தாரா கே மகா சதா கபா கதா ஏ நிரே கபா கதா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அற்புதம் வல்லமை இறங்குது. இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை வல்லமை வல்லமை
வல்லமை. அப்படி ஜெபி. வல்லமை. இயேசுவின் நாமத்தினால இங்கே நின்று சுகம். கொண்டிருக்கிற எல்லார் மேலேயும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒரு புதிய அபிஷேகம் நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஒவ்வொரு சரீரத்தையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தினால அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த அந்த மேல் வீட்டாரை நிரப்பின அதே வல்லமை, அதே வல்லமை இப்போது ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, நிரப்புவதாக. வல்லமை நிரப்புவதாக. பலவீனங்களை மாற்றுகிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை தருகிறார் வல்லமை, வல்லமை இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லார் மேலையும், எல்லார் மேலையும் பொழிந்தருளப்படுவதாக, பொழிந்தருளப்படுவதாக, பொழிந்தருளப்படுவதாக. தேவனுடைய வல்லமை, வல்லமை, வல்லமை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். ராபா ஷபா ராதா ராரா நிரப்பட்டும், நிரப்பட்டும். அக்கினி, அக்கினி, அக்கினி. அன்று அக்கினிமயமான நாவுகளாக பிரிந்திருக்கிற நாவுகள் மேல் வீட்டு அறையில நிரப்பினது போல, நிரப்பினது போல இப்போதே, இப்போதே, இப்போதே எல்லார் மேலையும், எல்லார் மேலையும், எல்லார் மேலையும் பொழிந்தருளப்படட்டும், பொழிந்தருளப்படட்டும், பொழிந்தருளப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அக்கினி, அக்கினி விழட்டும், 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 விழட்டும். பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி ஒவ்வொருவர் மேலையும், ஒவ்வொருவர் மேலையும், ஒவ்வொருவர் மேலையும் பொழிந்தருளப்படுவதாக, பொழிந்தருளப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்த அபிஷேக தைலம் ஒவ்வொரு சரீரத்தின் மேலையும் உச்சந்தலையில ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. எல்லார் மேலையும், எல்லார் மேலையும் அப்பா. ஷபா கபா தரா ரபா லரா கபா தரபா ஷகபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக. உம்முடைய ஆவியினால, அக்கினியினால, வல்லமையினால நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக. ஷபா கபா தடா ஷதரா கபா தரபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சிக்கபா பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஹல்லேலூயா வல்லமை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும். முடிந்தா முழந்தால் படிட்டு வல்ல நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, இரட்சகரே இயேசுநாதா. Thank you, அப்பா. பரிசுத்தரே, படைத்தவரே, thank you, அப்பா. Thank you, அப்பா. இரட்சகரே thank you, அப்பா. ஜீசஸ், ஜீசஸ் சொல்லுங்க. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம்
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எல்லாரும் சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள். தேங்க்யூ அப்பா. இறக்கி எல்லாரும் கூப்பிடுங்க. ஏசையா உம்மைத்தானே. தேங்க்யூ அப்பா. இருட்டியுள்ளே தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. Jesus, 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 ஏசையா. அப்படி கூப்பிடுகிற யாவருக்கும் உள்ளத்தில் வருகிறார். உண்மையாக கூப்பிடுகிறவர்கள் உள்ளத்தில் வந்து விட்டார். உங்க இதயத்துல வந்து விட்டார். நெஞ்சில கை வச்சிருவாங்க. என் இதயத்துல வந்து விட்டார், வந்து விட்டார். இயேசு, இயேசு எங்கோ இல்ல, எங்கோ இல்ல, என் இதயத்தில், என் இதயத்தில் வாசம் பண்ணும்படி, வாசம் பண்ணும்படி வந்து விட்டார், வந்து விட்டார். இயேசு எனக்குள்ள, இயேசு எனக்குள்ள, எனக்குள்ளே இருக்கிறார். என்னே மிகப்பெரிய பாக்கியம். தெய்வம், பரலோகத்தின் ராஜா இயேசு ராஜா உங்க உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு. நீங்க தான் அவருடைய கோவில், அவர் குடியிருக்கிற கோவில் நீங்க தான். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குள்ளே இருக்கிறார். என்ன வந்து என்ன செய்கிறாரு? அவர் தேடி ஓடி வந்தாரா, என்னை தேற்றி இயேசு தேடி ஓடி என்னை அழைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனுஷனாக மாற்றினார், புது மனுஷனாக மாற்றினார். அவருக்கு பேர் என்ன? விடுதலை, வெற்றியை எங்க வந்துட்டாரு? எனக்குள்ளே அவர் செய்கிற முதல் அற்புதம், நம்ம உடலை எல்லாம் கழுவி தூய்மை ஆக்குகிறார், நம்முடைய பாவங்களை எல்லாம் அகற்றுகிறார், குற்றங்களை மன்னிக்கிறார். ஏசையா, இந்த இளைய குமாரன் ஓடி வந்து அந்த தேசு அந்த தகப்பன் ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து பாவத்தை எல்லாம் மன்னிச்சாரு. ஏசு நமக்குள்ள வந்து
இந்த கல்வாரி ரத்தத்தால நம்முடைய குற்றங்களை எல்லாம் கழுவுகிறார். நம்மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தால நம்முடைய பாவங்கள் நீங்க கழுவுகிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அதனாலதான் ஏசையா 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 அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருடைய உடலையும் கழுவுகிறார், பாவத்திலிருந்து சுத்தமாக்குகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா, என் பாவங்களை கழுவுகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. என் பாவங்களை மன்னிக்கிற தகப்பனே, உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால, அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால என் பாவத்தை எல்லாம் கழுவுகிறதற்காக நன்றியப்பா, மன்னிக்கிறதற்காக நன்றியப்பா. குற்றமில்லாத மகனாக மகளாக எங்களை நிறுத்தும்படி உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே. எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்கிறதற்காக நன்றியப்பா. உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவுகிறதற்காக நன்றியப்பா. நீதிமான்களாய் மாற்றுகிறதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. குற்றங்களை மன்னித்து நோய்களை அகற்றுகிறார். 103ஆம் சங்கீதத்துல அவர் செய்த உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லிட்டு என்ன உபகாரம் செய்யறாரா? குற்றங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா. நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா. பேய்களெல்லாம் பெரிய திருவும், எல்லா பேய்களெல்லாம் சரியவர் திருமுன்னே. இயேசு ராஜா எங்கரா, இயேசு ராஜா தங்கராஜா. அப்படியே உட்கார்ந்துக்காங்க. இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்கராஜா. இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. இயேசு ராஜா தங்கராஜா, இயேசு ராஜா தங்கராஜா. இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்கராஜா. இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. கூப்பிடுங்க. இயேசு 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 ராஜா. glory. இயேசு 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 ராஜா. இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்கராஜா. மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில். மனதுருக்கமா இருக்காரா? உங்களை பார்த்து மனம் இறங்குகிறார். காரணம், நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கீங்க.
ஒரு மனுஷன் வந்திருக்கிறாருன்னு வரல. சொல்லுங்க, இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். பைபிள்ல இருக்கு 14:14 மத்தேயுல எடுக்க வேண்டாம், நான் சொல்றது கேட்டு. அவர் ஜனங்களை கண்டு மனது உருகி கண்டு மனது உருகிறார். மனம் இறங்கிறதுனாலதான் மனது உருகும் தெய்வமே இயேசுவே மனதார துதித்து ஸ்தோத்திரிப்பேன். மனது உருகும் தெய்வமே இயேசுவே மனதார துதித்து ஸ்தோத்திரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், சொல்லுங்க மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரம். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சிலுவையில மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டாரா சிலுவையில? ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ. இப்ப நீங்க சொல்லுங்க, நீர் நல்லவர், வல்லவர். சொல்லுங்க, நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே. சொல்லுங்க, அன்பிற்கு அளவே உங்க ரெண்டு அற்புதம் நடக்குதுங்க. இந்த மத்தேயு 14 அதிகாரத்துல ஜனங்களை கண்டு மனது உருகி சுகமாக்கிட்டு அடுத்து உணவு கொடுக்கிறார். பெருக செய்கிறார். கொஞ்சம் தான் இருக்காங்க, 5 அப்பந்தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து செய்யற 2வது அற்புதம், கொஞ்சமா இருக்கிறத பெருக செய்வார். உங்க வாழ்க்கையில காசு ஒரு பக்கம், சுகம் ஒரு பக்கம், செல்வம். கொஞ்சமா இருக்கிற பொருளாதாரத்துல கொஞ்சமா இருக்குன்னு சொல்லிட்டான். அவங்க எல்லாரும் சொல்றாங்க, அனுப்பிருங்க, உணவு கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப சொல்றாங்க, கொண்டு வா என்னிடம், கொஞ்சத்தை என்னிடம் கொண்டு வா. இப்ப நீங்க தான் கொண்டு வந்துட்டீங்க இல்ல, இயேசுவிடம் உங்களையே கொண்டு வந்துட்டீங்க. உங்களுடைய கொஞ்சத்தையும் கொண்டு இயேசுவிட கொடுக்குறீங்க. ஆமென். எங்களை கொடுக்குறோம்ப்பா. இப்ப இருக்கிற கொஞ்சம் இயேசுவிட வந்துட்டீங்கல்ல, பெருக செய்வார், பெருக செய்வார். எப்படியா 1000ஆய் பெருக செய்வார். அதனாலதான் நீர் நல்லவர், சர்வ நீ நல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு இல்லை. அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். தேங்க்யூ அப்பா, ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். 2 நிச்சயம் நான் சொல்லுவேன். இயேசுவிட வந்தா உங்க உள்ளத்துல அவர் வந்துட்டாருன்னு ஒரு நிச்சயம் இருக்கா? எத்தனை பேர் நிச்சயம் இருக்கு? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஆமா,
ஒரு பக்கம் நெஞ்சில கை வச்சு கையை உயர்த்துங்க, வலது கையால. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறார். ஆமா, அவர் வந்ததுனாலதான் 2 அற்புதம் எனக்கெல்லாம் நடந்துச்சு. ஒன்று, என்னிடம் இருந்த பல நாட்களா இருந்த வியாதி விலகுச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறேன். செய்த முதல் அற்புதம். அடுத்து அவர் செய்த அற்புதம் என்னன்னு சொல்லணும்னா, வேண்டிய பணம் கொடுக்கிறாங்க. அதுவும் நாங்கெல்லாம் எந்த இடத்துலையும் கையேந்துறது இல்லை. அவருக்காக ஓடுற எங்களுக்கு வேண்டிய பணம் கொடுக்கிறார். அப்படின்னா பணம் உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். கொஞ்சத்துல ஏழ்மையா, கஷ்டத்துல, கடன்ல விட மாட்டார். அதான் அங்கே செய்யறார். பாலைவனத்துல பெருக செய்யறார். எந்த அளவுக்குன்னா 12 கூட நிறைய மீதம் எடுக்க செய்யறார். வேதத்துல வசனம் இருக்கு, எப்போதும் சம்பூர்ணமுடையவளா இருக்க செய்வாராம். 2 கொரிந்தியர் 9:8 அவரிடம் வந்துட்டா எப்போதும் எப்படி இருப்போமா? சம்பூர்ணம்னா என்ன? மீதம் எடுக்கத்தக்க. எப்போதும் நமக்கு போதுமான பொருளாதாரம் இருக்கும். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை பொருளாதாரம் இல்ல. அதுக்குத்தான் லவ்வான்னு உழைக்கிறோம். ஆனா உழைப்போம். ஆனா உழைப்புக்கேற்ப பயனை கொடுக்கிற அவர் தான். உழைச்சாலும் பலன் எங்க இருந்து வரும்? நாங்க எங்க உழைப்பு இதுதான் எங்க உழைப்பு. ஆனா உங்க உழைப்பு வேற. அந்த உழைப்புக்கு ஏற்ப நீங்க பணத்தை பார்ப்பீங்க. பெருக செய்வார். அதான் நடக்குது. 5 இருக்கிறத 1000 பெருக பண்ணி ஜனங்களை திருப்தி ஆக்குறார். இந்த பைபிள் எப்படி இருக்கு? 14 அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சொல்லிட்டு பெருக செய்துட்டு திருப்தி அடைய எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய. 20வது வசனத்துல நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீ எல்லாரும் திருப்தியா தான் போக போறீங்க. அவர் வார்த்தையை கொடுத்து திருப்தி ஆக்குவாரு. நானும் பார்த்துட்டேன். இந்த சாப்பாடு அது அழிஞ்சு போயிடுது. இந்த சாப்பாடு அழியாத ஒரு உணவு சாப்பிடுவோம். ஆனா அதை விட பெரிய மனிதன் அப்பத்தால சாப்பாட்டால அவனால வாழ முடியல. கவனிச்சிங்களா? நல்லா சாப்பிட்ட அப்பல அவ்வளவு படுத்திருக்கிறான். என்னடா ஆச்சு? வியாதி வந்துருச்சு. சாப்பாடு ஒரு மனிதனை காப்பாத்தாது. ஏதோ பசியாத்தம். ஆனா நம்மளை காப்பாத்துறது இயேசு, அவருடைய வார்த்தை. கைதடுங்க பாருங்க. ஏசையா ஏசையா ஏசையான்னு கூப்பிடுங்க. என்னை காண்பவரே தினம் காப்ப. நம்புறீங்க? உங்களை பார்க்கிறாரா இயேசு? எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அதான் அவருக்கு பேர் கொடுத்திருக்கோம். என்னை காண்பவரே தினம் கா. அதிலும் அவரை தேடி வந்தவங்களை பார்க்காம இருப்பாரா? அந்த 14 தான் இருக்கு. ஜனங்கள் வந்த உடனே அவர் வந்து கண்டு மனம் இறங்குகிறார். அப்ப வந்து உங்களை காண்கிறார், உங்களை பார்க்கிறார், உங்க வேதனைய பார்க்கிறார். அதனால கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். செய்றாரா? உன் கண்ணீரை பாப்பா பாருங்க, பார்க்கிறாருப்பா. கதறலை மகளா உடைஞ்சு வந்திருக்கா. என்னை நேசிக்கிறார்ப்பா. உன்னை வேதனை அறிகிறா. விடுதலை விசுவாசிக்கிறீங்களா? விடுதலை. எனக்கு தெரியும் அநேகர் கண்ணீரோட வந்திருக்கீங்க. பைபிள் இருக்கு ஒரு வார்த்தை, எரேமியா 31:9. அவர் விண்ணப்பங்களோடு வருவார்கள், அழுகையோடு வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன், கண்ணீரை துடைப்பேன், விண்ணப்பத்துக்கு கேட்பேன். அதுதான் ஜீசஸ். ஏசையா ஏசையா ஏசையா. அதனாலதான் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். உன் கண்ணீரை உன் கதறலை வேதனை
அறிகிறார். இப்ப சொல்லுங்க, விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். என் இயேசு நல்லவர், ஒருபோது இப்படி காட்டுங்க கை, ஒரு நாளும் விலகினார். என் இயேசு ஒருபோது கைவிடா, ஒரு நாள் விலகிடா. அதிசயமானவர் ஆறுதல், அதிசயமானவர் இன்றைக்கு உனக்கு ஆறுதல் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம். ஒரு பீஸ் அவர் வந்தாலே ஒரு சாந்தி, ஒரு சமாதானம் உண்டாகுதா, ஒரு இளைப்பாறுதல். ஜீசஸ் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, நம்மதுல சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறீங்களா, இயேசு சொல்றாரு என்னோட வாங்க. வந்துட்டீங்கல்ல, இதை விட்டு இறங்கும் போது ஒரு இளைப்பாறுதல், அப்பாடா, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். என்ன பாப்பா சொல்லு, ஆமே, ஒரு சமாதானம், சந்தோஷம் இயேசு தருகிறா. அதனாலதான் என் இயேசு நல்ல என் இயேசு. Thank you, அப்பா. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு, கூப்பிடு உண்மை. கூப்பிடுங்க, ஏசையான்னு கூப்பிடுங்க, ஏசையான்னு கூப்பிடுங்க, ஏசையா 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 ஏசையா. கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா. என் இயேசு நல்லவா, கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அவருக்கு பேரே கைவிட மாட்டார், கைவிடமா. சொல்லுங்க, இயேசு கைவிடவே மீண்டும் சொல்லுங்க, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் உன்னை விட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிட. வேதனை துன்பம் நெருக்கும்போ, நெருக்குதா வேதனை, வேதனை நெருக்கும் போதெல்லாம் நீங்க உருக்கமா கூப்பிடுங்க, வேண்டிடுவேன் காத்திடுவார், இயேசு காத்திடுவார், கைவிட மாட்டார். கைவிட மாட்டீங்கப்பா, கைவிட மாட்டீங்கப்பா, கைவிடவே மாட்டார்.
இயேசு கைவிட யார் உன்னை இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட இந்த நிச்சயத்தோடு தான் நீங்க போகணும். பைபிள்ல வசனம் இருக்கு, அவரை தேடுவோரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிடாதவர் ஏதோ பக்கத்துல இல்ல, உள்ளத்துல வந்து வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு நம்மெல்லாம் கோவில்கள் இருக்கு, மனிதன் கோவில்களை தேடி போறாங்க. ஆனா நான் என்ன சொல்வேன், நீதான் கோவில். இயேசு தங்குகிற உயிருள்ள ஆலயம் எவ்வளவு பெரிய பாக்கியம். கோவில் தேவை, கூடி ஜெபிக்க என்னப்பா, கோவிலுக்கு போவோம். ஆனா நம்ம தான் கோவில், நமக்குள்ளதான் இருக்கார். ஜீசஸ் நேம், தேங்க்யூ அப்பா. நமக்குள்ள வந்து அந்த பைபிள் ஒரு வசனம், உடைந்த நொந்த உள்ளம். சங்கீதம் 34 ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. நொறுங்குண்ட இருதயம் நொறுங்குண்ட இதயம் கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். என்ன அர்த்தம்? நறுங்குண்டன்னா உடைக்கப்பட்ட உள்ளம். நல்ல தமிழ்ல என்ன சொல்லலாம்? உடைக்கப்பட்ட உள்ளம். உடைந்த உள்ளம். சொல்லுங்க, உடைந்த உள்ளம். உடைக்கப்பட்டு வந்திருக்கீங்க. வாழ்வா சாவான்றது சில பேருக்கு இருக்கு. செத்துடலாமான்னு அடிக்கடி வருது. வாழ முடியல, இந்த பூமியில கஷ்டம். அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் வேதம் சொல்லுது, காப்பாற்றுகிறவர். தேங்க்யூ அப்பா ஜீசஸ். அதனாலதான் உம்மைத்தான் நான் பிரகாசம். சொல்லுங்க எல்லாரும், உம்மைத்தான் பிரகாசம். அவமானம் அடைவதில்லை அப்பா. நான் ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை அப்பா. உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா. நான் உமது ஒரு நாளும் உம்மைத்தான். அப்படின்னா என்ன? அவரை நினைக்கிற பொழுது அவரை பார்க்க முடியாது, ஆனா அவரை நினைக்கலாம். ஆமென் சொல்லுங்க. காற்று போல இயேசு. காற்றை பார்க்க முடியுதா? முடியல, ஆனா உணர முடியுதா? அப்ப அவரை நினைக்கும் போது, அவரை துதிக்கும் போது நீங்க உணர முடியும். காற்று போல உங்களுக்குள்ள இருக்காரு. இதுதான் காலையெல்லாம் எழுந்துனா ஏறத்தால வர அந்த காற்றை உணர்றதான் ஜபம். தம்பிக்கு தெரியும், நான் காலை அதிகாலை எழுப்பி அதை உணர்றேன், அனுபவிச்சு உங்களுக்காக ஜபம் எடுக்கிறேன். முதல்ல எனக்காக ஜெபிக்கிறேன். அடுத்து இன்னைக்கு யாரெல்லாம் நான் பார்ப்பனோ அவங்களுக்காகலாம் ஜெபிக்கிறேன். அப்ப எனக்கு தெரியும் அவர் கூட இருக்கிறாரு, ஆனா அனுபவிக்கணும். ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் இயேசுவை தேடுறாங்களோ அவங்களுக்குள்ள வந்துருவார். ரொம்ப சிம்பிள். வந்துட்டு ஓடிட மாட்டார். ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான்னு ஓட மாட்டார். வேதனைப்படுவார் தப்பு பண்ணா. இந்த தப்பை சரி பண்ண வைப்பார். ஆமென் சொல்லுங்க. கடவுளை தேடுறவன் துணிகரமா தப்பு செய்ய மாட்டான். தெரியாம தப்பு பண்ணாலும் சாரி, ஒரு பாவ சிந்தம் பண்ணிடுவான். ஃபாதர்கிட்ட போக முன்னாடி இவனே பண்ணிடுவான். ஃபாதர்ட்டையும் போய் பாவசனம் பண்றாங்கல்ல, அது நல்லதான். பாவத்தை அறிக்கைட்டு மன்னிப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி இவன் என்ன செய்வான்னா, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுவான். இயேசுவே தப்பு பண்ணிட்டப்பா. அவர் செய்ய வைப்பார். உண்மையாக அவரோடு இருக்கிறவங்க
பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப உம்மைத்தான் நான் நினைக்கிறேன். பார்க்கிறேன்னு தான் பார்க்க முடியல, அப்ப நினைக்கிறேன். உம்மைத்தான் நான் நினைக்கிறேன். பிரகாசம். எத்தனை பேர் அனுபவம்? இப்ப நான் காலையில எழுந்த உடனே என்ன செய்யறேன், கொஞ்ச நேரம் முகத்தை அடிச்சு சுடுதண்ணி குடிச்சிட்டு தான் டீ ஒரு கிரீன் டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஒரு பாடல் ஆரம்பிச்சு ஒரு நடந்து கொஞ்ச நேரம் அப்படியே நினைக்க எனக்கு தெரியுது எனக்குள்ள அவர் இருக்கிறார். காற்றை அனுபவிப்பது போல, இந்த ஃபேன் காற்றை அனுபவிக்கிறது போல அவர் உங்களோட இருக்கிறத அனுபவிப்பீங்க. அதுக்கு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. 10 மணிக்கு வந்தவங்க எத்தனை மணிக்கு அனுப்புவீங்க? 4:30 தான் அனுப்புவாராம். நாள் முழு உட்கார வச்சு இவர் பண்ற வேலை இந்த கிறிஸ்தவர் பண்ற. ஆனா நீங்களா போறீங்க, இருக்கதான் ஆசைப்படுறீங்க. கைதட்டுங்க இல்லையா? தேங்க்யூ அப்பா. அது காரணம் என்ன? அவர் கூட இருக்கிறார். இதுல உள்ள இந்த இன்பம் சாப்பாட்டிலே இல்லை, அவரோடு. அதனால உம்மைத்தான் நான் நினைக்கிறேன். பிரகாசம். பிரகாசம் என்ன? வெளிச்சம். முகத்துல ஒரு பிரகாசம். பாப்பாவுக்கு பிரகாசம் வந்துருச்சா? என்னடா வந்துருச்சாடா? பிரகாசம். அதுதான் பிரகாசம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகிறேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது ஒரு நாளும் அடைவது. சொல்லுங்க அப்பா. க்ளோரி. அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் நினைக்கிறேன். பிரகாசம். இப்போ அந்த 15ஆம் வசனம் 34ஆம் சங்கீதத்தை படிச்சுட்டு இருக்கோம். 15ஆம் வசனத்துல கண்கள் நீதிமானை செவிகள் மன்றாட்டை கேட்டு. இத்தனை பேருக்கு நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா. 15ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. உங்க மேல நோக்கமா இருக்கு. நீங்களா நீதிமானா மாறிட்டீங்க. ஏன்னா இயேசு உள்ள வந்துட்டார்.